ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப உயிர்த்தெழுந்த நாமத்தினாலே நற்புதமான சுவிசேஷ பயணத்திற்கு உங்கள் அன்போடு வாழ்த்து வரவேற்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் அல்லவா? அதற்கு முன்பாக நாம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாளிலே கர்த்தர் மாற்ற முடியாததை மாற்றுவார், செய்ய முடியாததை செய்வார் என்று நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, வியாபாரம், தொழில், ஊழியங்களிலே நாம் அதை நினைவு கூர்ந்து அதன் பிரகாரம் விசுவாசித்து கர்த்தருடைய வார்த்தையை கனப்படுத்த வேண்டும். அதன் பிறகுதான் நம்முடைய வாழ்க்கையில இதுவரை மாற்ற முடியாததை கர்த்தரால் மாற்ற முடியும். முதல்ல அதை நான் நம்ப வேண்டும் அல்லவா? He will change the unchangeable. He will do the undoable. அப்ப எவ்வளவு உண்மை பாருங்களேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரங்களில் சில மெடிக்கல் ரிப்போர்ட், சில டாக்குமெண்டேஷன், சில விதமான பிரச்சனைகள், போராட்டங்கள், கலக்கங்கள், சில உண்மைகள் கூட நம்ம பலவீனப்படுத்தி சோர்வடைய செய்து இவ்வளவுதான் வாழ்க்கை என்று சொல்லிவிடுகிறது. எல்லாவற்றையும் கர்த்தரால் மாற்ற முடியும். ஒரு டாக்டர் ரிப்போர்ட் கொடுத்துட்டாருன்னா அவ்வளவுதான். அவர் சீஃப் டாக்டரா இருக்கலாம், பெரிய டாக்டரா இருக்கலாம், பல ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கலாம், அவர் கொடுத்துட்டாரு, அது அவ்வளவுதான் முடிவு பண்ணிடுறேன். இல்ல, என் தேவனால் அதை மாற்ற முடியும், மாற்றி எழுத முடியும் என்று நான் விசுவாசிக்க வேண்டும். யோவான் 11:40 சொல்லுகிறது, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை உன்னுடைய வாழ்க்கையிலே, உன்னுடைய குடும்பத்திலே, உன்னுடைய எதிர்காலங்களிலே நீ காண முடியும். அப்படி என்றால் நான் அதை முழுமையாய் நம்பி விசுவாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எஸ்தருடைய புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் செய்த மகா பெரிய மேன்மையான காரியங்களை நாம் காண முடியும். முதலாவது, ஒரு கதவை திறந்தவர் மற்ற எல்லா கதவையும் திறப்பார் என்ற ஒரு விசுவாசம் வேணும் இல்லைங்களா? முதல்ல இப்ப எஸ்தருடைய புஸ்தகம் எடுத்தீங்கன்னா 7வது அதிகாரம் 1-2 பாருங்களேன். ராஜாத்தி ஆகிய எஸ்தர் உடனே விருந்து பண்ண ராஜாவும் ஆமானும் வந்த போது 2ஆம் நாள் விருந்தில் திராட்சரசம் பரிமாறப்படுகிற போது ராஜா எஸ்தரை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும். நீ கேட்கிற மன்றாட்டி என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும் என்றான். என்ன உன் வேண்டுதல், விண்ணப்பம் என்ன என்று சொன்ன உடனே ஒரு லிஸ்ட கொடுத்துடல. இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிற வேண்டுதல் என்ன, விண்ணப்பம் என்ன? நம்ம சொல்லுவதற்கு சரியா சொல்லணும், ஒழுங்கா சொல்லணும், ஒழுக்கமா சொல்லணும், அழகா சொல்லணும், ஞானமா சொல்லணும். பதறி போய் சொல்லக்கூடாது. எஸ்தர் பலவிதமான குணாதிசயங்கள் உடையவள், அழகு நிறைந்தவள், அன்பு நிறைந்தவள், எல்லாவற்றுக்கும் மேல தைரியசல், ஆனால் ஒரு ஞானம் உள்ளவள். ஒரு கதவை கர்த்தர் திறந்தார். என்ன கதவுங்க? ராஜாவிடத்தில் போய் நிற்கும்படியான கர்த்தர் அந்த கதவை திறந்ததுனாலே மீதமுள்ள கதவுகளை கர்த்தர் திறப்பார் என்ற விசுவாசத்தோடு அவள் காத்திருக்கிறார். ஹல்லேலூயா! உன் வாழ்க்கையில கர்த்தர் இதுவரை அற்புதம் செய்தாரே, இன்று வரை நடத்தினாரே, இனிமேல் நடத்துவார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா! நம்ம எப்படி தெரியுங்களா? நேற்று செய்தவர் இன்னைக்கு செய்வாரா செய்ய மாட்டாருன்னு பல கேள்விக்குறி, சில தடங்கள், சில போராட்டங்கள், சில பிரச்சனைகள் வந்து இன்று நடக்க வேண்டிய காரியத்தை தாமதப்படுத்தினாலோ, தள்ளி போட்டாலோ, தவற விட்டாலோ உடனே அடி வாங்குறது ஜபமும் வேத வாசிப்பும் தான் இல்லைங்களா? எஸ்தர் பாருங்களேன், 3 முறை ராஜா கேட்கிறார். எஸ்தர் 7:2, எஸ்தர் 5:3, எஸ்தர் 5:6. ராஜா எஸ்தரை பார்த்து, உன் வேண்டுதல் என்ன, உன் விண்ணப்பம் என்ன, உனக்கு கொடுக்கப்படும். ராஜ்யத்துல பாதி மட்டும், அவ்வளவுதான், இதுக்கப்புறம் என்னங்க வேணும்? ஆனாலும் அவள் அதிக பொறுமையுள்ளவளாய் நின்று என்ன அழகா பதில் சொல்றா பாருங்களேன். எஸ்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாரம் அதுதாங்க. எஸ்தருக்கு நன்றாய் தெரியும், கர்த்தர் எனக்கு ஒரு கதவை திறந்தார். ஹல்லேலூயா! மீதமுள்ள கதவுகளை திறப்பார் என்று விசுவாசித்துக் கொண்டிருக்கிறார். ராஜா என்னை சாகடிக்காம, என்னை வெறுக்காம, ஒதுக்காம என்னை அழைத்தாரே, அதுவே பெரிய கிருபை என்று காத்து கொண்டிருந்தாள். ஹல்லேலூயா! அப்பேற்பட்ட அந்த பொறுமை தாங்க நம்ம வாழ்க்கையில பெரிய காரியம் செய்ய முடியும். முதல் கதவை திறந்தவர் கண்டிப்பாக மீதமுள்ள கதவுகளை திறப்பார். 11 மாதம் நடத்தினாரே, 12வது மாதம் நடத்த மாட்டாரா? 2023 வரை நடத்தினாரே, 24 நடத்த மாட்டாரா? ஹல்லேலூயா! இன்று வரை நடத்தினாரே, மனைவியை கொடுத்தாரே, பிள்ளைகளை கொடுத்தாரே, குடும்பத்தை கொடுத்தாரே, வேலை தொழிலை கொடுத்தாரே, நல்ல ஊழியத்தை கொடுத்தாரே, சுகம்பலன் ஜீவனை கொடுத்தாரே. இதற்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி நன்றி சொல்லியே கர்த்தரை மகிமைப்படுத்தி கனப்படுத்த வேண்டுமே தவிர குறை சொல்லி கரைப்படுத்தி வாழ நாம் அழைக்கப்படவில்லை. அற்புதமான ஆசீர்வாத திருநாளில் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண முடியும்
செய்யும் என்ற ஆணித்தரமான அடி ஆதாரமான வாக்குத்தத்தம் உள்ள விசுவாச வார்த்தையை நம்பி நாம் அடியெடுத்து வைக்கும் பொழுது நீ விசுவாசித்த காரியம் கைகூடி வர செய்வார். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஒரு விசை கண்களை மூடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த அற்புதமான ஆசீர்வாதப்பட்ட திருநாளில இதை பார்த்து கொண்ட பிள்ளைகளோட வாழ்க்கையில கர்த்தாவே, எல்லாம் முடிந்து போயிற்று, எல்லாம் கடந்து போயிற்று, எதுவும் இல்லாமல் ஆயிற்று என்று அங்கலாய்ப்போடு பார்க்கிறார்களே, என் தேவன் செய்ய முடியாததை முடிக்க முடியாதை முடித்து தரும்படியாய் உங்களுடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வாழ்க்கையில சாட்சிகள் மாறட்டும் ஆண்டவரே, சாட்சிகள் உருவாகட்டும் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் உயிர் தெழுந்த வல்லமையான நாமத்தினால என் தேவனதை செய்யும்படியா திரு பாதங்களிலே தாழ்மையாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.